எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. இந்த ஒரு ஈவெண்ட்டில் அழைச்சி இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதமாக பயங்கரமாக ஃபாலோ பண்ணி நிறைய ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப ஃபாலோ பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே வந்திருக்காரு. அண்டு அவங்க சார் சொன்ன மாதிரி அடுத்தடுத்து இது வந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு இன்னும் பெரிய லார்ஜர் தன் ஆடியன்ஸோட போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. It's a great honor and pleasure to be among the most creative minds of Chennai. இது வந்து திரைப்படம் வந்து நம்ம எல்லாரும் ரத்தத்துலேயும் ஊர்னது. ஏன்னா நம்ம மூளையில் 70% வந்து காட்சி தான் கவனிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்காலத்தையும் அதுதான் உருவாக போகுது. ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தோம் பென் இஸ் மைட்டர் தேன் ஸ்வர்ட் அப்படின்ட்டு. இப்போது கேமரா இஸ் மைட்டர் தேன் பென். ஏன்னா காட்சி ஊடகம் மூலம் தான் நம்ம மக்கள்கிட்ட கருத்தை சொல்ல போகிறோம். அதனால் அந்த கலைஞர்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் கேப் அவார்ட்ஸ். இந்த இந்த கௌரவத்தை தந்ததுக்கு என்ன தலைக்கூத்தல் படம், மஸ்கிட்டோ, ஃபிலாசபி, லென்ஸ், அதெல்லாம் திருப்பியும் எல்லாரையும் ஞாபகப்படுத்துறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு அவார்டு. அண்ட் ஐ விஷ் திஸ் அவார்ட் க்ரோஸ் ஈவன் மோர். அண்ட் இன் ஃபியூச்சர் இது ஒரு பெரிய ஒரு அவார்டாக ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷனாக இது மாறணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த கேப் அவார்டு வந்து பர்டிகுலராக வந்து ரெண்டு பேர் கொடுக்கணும்னு சொல்லி மிஸ்டர் வினோத் ஜெயராம் வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. ஏன்னா இந்த படம் வந்து முதல்ல ட்ரெய்லர் டீசர் வரும்பொழுது இந்த படத்தை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாது நான் பேசுனதெல்லாம். அது வந்து மிஸ்டர் வினோதுக்கு தெரியும், மற்ற 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். ஏன்னா இந்த படங்கள் நான் பார்த்துட்டு, இந்த டீசர் ட்ரெய்லரை பார்த்துட்டு, கூழாங்கலை பார்த்துட்டு தப்பாக எடுத்துக்காதுங்க, யார் ஏன் இந்த ஆள் இந்த மாதிரி படம் பண்ணியிருக்கிறான், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு 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 விஷுவல் சென்ஸு ஆர் ஒரு ஒரு ஸ்பேஷியல் அண்ட் டைம் சென்ஸோட ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் அண்டு ஷார்ட்டு கன்சீவ் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக. ஏன்னா நான் உலக சினிமா நிறைய பார்க்குறது உண்டு, ரெகுலராக பார்த்துட்ருக்கேன், இப்போவும் பார்த்துட்ருக்கேன். அந்த வகையில் வந்து எடிட்டிங் பற்றி நீங்கள் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் வினோத் வந்து என்னை கேட்டுக்கிட்டாரு. இது வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து நடிகர் அவ்வளோதான். பட் எடிட்டிங் ஆங்கிளில் நான் வந்து பர்டிகுலராக நான் பேசணும் அப்படி விருப்பப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென் ஜியாங்கே அப்படின்னு ஒரு சைனீஸ் டைரக்டர் இருக்கார். அவரோட வந்து டச் ஆஃப் சின் நினைக்கிறேன், 2000 டச் ஆஃப் சின் 2011 or 2013 அந்த படத்தில் நான் வந்து இந்த மாதிரி ஒரு 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 விஷுவல் சென்ஸ் வந்து நான் பார்த்தேன். அது அந்த மாதிரி ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் வந்து பேக்ட்ராப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த பேக்ட்ராப்போட கேரக்டர்ஸ்லாம் வந்து கதையை கேரக்டர்ஸ்லாம் பேசி இது பண்ணுறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஏன்னா அந்த எப்படி பேக்ட்ராப் வந்து ஒரு படத்தை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுதுன்றது தான் அந்த கூழாங்கல் திரைப்படம். கண்டென்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டாக இருந்தால் கூட எனக்கு மோர் ஆஃப் அ பேக்ட்ராப் தான் எனக்கு வந்து ஸ்டண்ட், அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஷார்ட்ஸு எல்லாம். பர்டிகுலரி வந்து இவரோட எடிட்டிங் பேட்டர்ன் ரொம்ப இருந்தது. ஏன் ஜென் ஜியாங்கை பற்றி நான் சொல்கிறேன், டச் ஆஃப் ஸ்கின் பற்றி சொல்கிறேன், அப்புறம் வந்து நம்ம வின்டர் ஸ்லீப் பண்ணார்ல டைரக்டர் நூரி பெல்ஜிசியாம் நூரி பெல்ஜிசிலான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைரக்டர்ஸு. அவரும் வந்து இந்த பேக்ட்ராப்பை பேஸ் பண்ணி வந்து பண்ணக்கூடியவர். அவரோட வின்டர் ஸ்லீப் நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். இந்த வின்டர் ஸ்லீப்பை கூட நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பைன் ட்ரீன்னு நினைக்கிறேன், வைல்டு பேட் ட்ரீ நினைக்கிறேன். அதில் வந்து ஐ வாஸ் லிட்ரலி வந்து எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா படம் வந்து 3 hours ஓடிட்டு இருந்தது. அப்போ வந்து படத்தில் பார்த்துட்டே இருக்கேன், என்னடா அது படம் போயிட்டே இருக்குன்னா அந்த படத்தில் வந்து பேசிகிட்டே போகிற மாதிரி வந்து கேரக்டரைசேஷன்லாம் இருக்கும். இப்போ நானும் கூடவே பேசிகிட்டே போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இது வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் எடிட்டிங்கு, ஒரு லொக்கேலு, ஒரு பேக்ட்ராப்பு, அப்புறம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அனடோலியா,
சேம் டைரக்டர். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பேக்ட்ராப்போட ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அது வந்து மிஸ்டர் கணேஷ் வந்து வித் டைரக்டர்ஸ் ஹெல்ப் வந்து ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. இந்த ஸ்பேஷியல் அண்டு டைம் சென்ஸோட ஒரு எடிட்டிங் பண்ணுறது வந்து ஃபஸ்ட் டைம் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் தமிழ் சினிமா என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி ஒரு படங்களையும் இந்த மாதிரி ஒரு எடிட்டரை நம்ம என்கரேஜ் பண்ணோம். அதனால் வந்து ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் கணேஷ், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். Firstly, thank you Cinema at its best for this recognition. This is the first award. எங்கள் அம்மா இங்கே தான் இருக்காங்க. ஸோ அம்மாக்கு முன்னாடி இந்த அவார்ட் வாங்குறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. நம்ம பேரண்ட்ஸ்க்கு ஒரு ப்ரவுட் ஃபீலிங், அது நம்ம பார்த்தாலே எங்களுக்கு சரி ஓகே லைஃப்பில் ஏதோ கரெக்டாக பண்ணுறோன்னு அது தோணும். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் ஸ்பெஷல் மூமெண்ட். அண்ட் ஆஃப்கோர்ஸ் எங்கள் டைரக்டர் மந்திரமூர்த்தி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். பிகாஸ் அயோத்தி இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் ஃபார் மீ. என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் அண்ட் அதுலேயே நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. நான் நிஜமாகவே நன்றியுடன் இருக்கேன். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. தேங்க்யூ டு தி ஆடியன்ஸ். உங்கள் அன்பு, உங்கள் எப்ரிசியேஷன் எல்லாத்துக்கும் ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல். இப்படியே எப்பவும் கூட இருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். சொல்லப்போனால் இதுதான் என்னுடைய தொழில். நிறைய வகுப்படுத்திகிட்டு இருக்கேன் திரைக்கதை பற்றி. ஒரு படத்துக்கு உடல் வந்து கேரக்டர், மூளை வந்து அதோட தீமை, அதோட ஹார்ட் வந்து கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு தான் பாட சொல்லி கொடுப்பேன். அந்த கான்ஃப்ளிக்ட்லேயும் 2-3 வகை இருக்குது. ஜென்ரலி இது வந்து நல்லவங்களுக்கும் கெட்டவங்களுக்கும், குட் வர்சஸ் பேட். அதை விட வலிமையான ஒரு கான்ஃப்ளிக்ட் வேணும்னா இட் வில் பி வெரி குட் வர்சஸ் வெரி பேட். அதையும் விட வலிமையான ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அது குட் வர்சஸ் குட். அதை பற்றி எடுக்கும்போது வந்து என்னால் சரியான ஒரு உதாரணம் கிடைக்காது எனக்கு தமிழில். ரொம்ப நாள் அந்த கிரிம்சன் டயர்டுங்கிற ஆங்கில படத்தை தான் சொல்லிகிட்டு இருப்பேன். இப்போ முதல் முறையாக எனக்கு வந்து தமிழில் வந்து ஒரு நல்லவனுக்கும் நடக்கின்ற ஒரு மோதல், அதை அடிப்படையாக வைத்து ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து கொண்டு வந்திருக்காரு. ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு என்னென்ன இலக்கணம்லாம் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போமோ அந்த இலக்கணத்தை அப்படியே ஒரு பாடம் நடத்துவதற்கு வசதியான ஒரு படமாக வந்து கொடுத்துருக்காரு. ஒரு திரைக்கதையில் வந்து 2 தான் நான் முக்கியமாக பார்ப்பேன். ஒன்று வந்து கான்ஃப்ளிக்ட் எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க, 2வது அன்பிரடிக்டபுளாக இருக்கணும், நம்ம கஸ் பண்ணக்கூடாது. சிட்ஃபீல்டு சொல்லுவார், இஃப் ஆடியன்ஸ் கேன் கஸ் வாட் தி சீன் இஸ் அபவுட் தென் யூ ஆர் இன் ஷிட் அப்படின்னு வர. ஓகே, இந்த படத்தில் வந்து கடைசி நிமிடம் வரைக்கும் நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இந்த அடிப்படையில் தான் வந்து சிறந்த திரைக்கதையாக தேர்ந்தெடுத்திருக்கோம். அவர் சொன்ன மாதிரி இதான் முதல் வருடம். அடுத்தடுத்த வருடங்களை தொடர்ந்து ஓகே இப்போ ஃபிசிக்கலாக ஓகே இதான் முதல் வருடம் ஃபிசிக்கலாக. ஸோ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு எங்கள் சார்பாகவும் இது பண்ணிக்கிறோம். நன்றி. த ஒரிஜினல் டைரக்டர் the original director, and again the original director in Tamil cinema. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பாகவதர் படமும் பார்த்துருக்கேன், பி சின்னப்பா படமும் பார்த்துருக்கிறேன், ஸ்ரீதர் சார் படமும் பார்த்துருக்கேன், பீம்சிங் சார் படமும் பார்த்துருக்கேன், பாலச்சந்திரன் சார் படத்துலையும் நடிச்சிருக்கேன். அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். பாரதி ராசா படத்துலையும் பார்த்துருக்கேன். வேர்ல்டு சினிமாவும் பார்த்துருக்கேன். வேர்ல்டு கிளாசிக்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்குறேன் நிறையா. கொடாட்லேருந்து ஃப்ரெஞ்சு நியூ வேவ் சினிமா, நியோ ரியலிசம், சைலண்ட் ஈரா ஃபில்ம்ஸ், ஹாலிவுட் மியூசிக்கல்ஸ், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக பெரிய மாஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க ஃபில்ம் மேக்கிங்கில். ஐ யூஸ் டு கோ டு த ஃபில்ம் ஃபெஸ்டிவல். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. கூழாங்கல் படத்தை பற்றி நான் ஏற்கனவே சொன்னேன், யார் இந்த ஆள் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி டீசர் பார்த்துட்டு நான் வந்து இவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினேன். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து நான் தமிழ் சினிமாலேயே பார்க்கல. இது என்னோடய பர்செப்ஷன், என்னோடய வியூ பாயிண்ட், இது என்னோடய ஜட்ஜ்மெண்ட் ஆல்சோ.
ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு அவார்டு கொடுக்கறதுல வந்து நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு அந்த தகுதியே இல்லை. ஏன்னா ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இஸ் a கிரேட் மாஸ்டர். ஏன்னா வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ படங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து டைகர் அவார்டு கொடுக்கலன்னு எனக்கு ரொம்ப நாள் வருத்தமாக இருந்தது. அதையும் வாங்கிட்டார். ஏன்னா இவர் வந்து ஒரு ஒரு அப்கமிங் யங் டெபு டைரக்டருக்கு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது ரோட்டர்டாமில் இருக்கிற டைகர் அவார்டு தான். அப்புறம் நிறைய படத்தில் சிங்கப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் இவருக்கு சிறந்த விருது கொடுத்துருக்காங்க. டிரான்சில்வேனியா ஃபிலிம் ஃபெஸ்டிவலையும் இவருக்கு வந்து நிறைய ஜூரி அவார்ட் சார். ஜூரி அவார்டு வந்திருக்கு. பெஸ்ட்டு ஃபிலிம் அண்ட் பெஸ்ட்டு டைரக்டர். இப்போ பெர்லினில் கூட அடுத்த படத்துக்கு போயிட்டு ஸ்க்ரீனிங்லாம் பார்த்தேன். எல்லாம் நான் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்லேருந்து ஒரு டைரக்டர் வந்து பெர்லின் ஃபெஸ்டிவல் போகுது. ஏன்னா பெர்லின் ஃபெஸ்டிவல் ஃபிலிம் போகணுன்னா கைத்தட்டின ஆள்னா. ஏன்னா ஃபெஸ்டிவலில் போய் உட்காந்து பார்க்கும்போது கான் ஃபெஸ்டிவலில் படத்தில் பாம் த டோரு இந்த மாதிரி அவார்டு, அப்புறம் வெனிஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதெல்லாம் 1, 2, 3ல இருக்கிற ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். இதில் வந்து டைரக்டர், இந்த ஒரிஜினல் டைரக்டர் வினோத் ராஜ் படம் வந்து ஸ்க்ரீன் ஆகிருக்கு. பெரிய விஷயமா அது. கிட்டத்தட்ட 5 முறை ஸ்க்ரீன் ஆச்சு ஆல்ரெடி சொன்னேன். 5 முறை ஸ்க்ரீன் ஏன்னா பண்ணப்பட்டது. இது வந்து ஒரு இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் நான் பார்த்துருக்கேன். பட் மேடையில் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து வினோத் கொடுக்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இமோஷ்னலி நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி டேரக்டர்ஸ்லாம் தமிழ் சினிமாவில் வரணும், இருக்காங்க. இந்த மேடையில் ஒரு கூட நிற்கிறேன். எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா வந்து ஆல் தி பெஸ்ட் வினோத். நல்ல படங்கள்லாம் பண்ணுங்கள். அடுத்த படம் பெர்லின், அடுத்து வந்து கான், பாம் த டோர் நான் எதிர்பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒரிஜினலான டைரக்டர் நீங்கள். நிறைய பேசணும்னு நினச்சேன், ஃப்ரேமை பற்றி, ஸ்பேஷியல் டெம்பரல் எடிட்டிங்கை பற்றி. ஐ டோன்ட் நோ, எனக்கு ஒன்றும் பேச்சே வரல இவரை பார்த்தோம்னா எனக்கு மேடையில். பட் இஸ் த ஒரிஜினல் தமிழ் ஃபில்ம் மேக்கர் என்னை பொறுத்த வரைக்கும். ஆல் த பெஸ்ட் சார். நீங்கள் பேசணும்னா உங்கள் விருப்பம். அண்ணங்கையால் விருது வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் அமைப்புக்கும் நன்றி. இங்கே விருது வாங்கின எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அயோத்தி வந்து தனியாக படம் பார்த்து அவ்வளோ அழுதுருக்கேன். ஸோ எனக்கு உங்கள் குழுவுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன லெவலில் வந்து ஒரு ட்விட்டர் மூலியமாக தான் நினைக்கிறேன், ஒரு சமூக வலைத்தளம் மூலியமாக இவங்க இந்த அவார்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கு அடுத்த லெவல், நெக்ஸ்ட் லெவல் வந்து இப்போ இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் முதல்ல. தேங்க்யூ சார். இதுக்கப்புறம் இதை விட பெருசாக நீங்கள் ஆவீங்க நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு வாழ்த்துக்கள். இதுக்கு வந்து நான் தேங்க்யூ சொல்லணும்னா ஃபஸ்ட்டு டேரக்டருக்கு அஸ்வின், அது மடோன் அஸ்வின், அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அந்த கான்செப்ட் க்ரியேட் பண்ணது அவர் தான். ஸோ அவருக்கு முதல்ல தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஆப்வியஸ்லி வந்து நம்ம நினச்சிருவோம் எடுப்போம், பட் அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா, கரெக்டான ஹீரோ கிடைக்கணும். அப்புறம் சிவகார்த்திகேயன் பிரதர், அவருக்கும் என்னுடைய தேங்க்ஸ், நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ பண்ணாலும் இதை வந்து நம்ம பண்ணும்போது இது பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு செலவு பண்ணுறது எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் தானே, ப்ரொடியூசர் அருண் விஸ்வா பிரதர், அவருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் வந்து கேமராமேன் வித்யுத் எல்லாருக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது எல்லாருக்கும் தான். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ். வினோபாவை சொன்ன மாதிரி சொல்வதற்கு ஒன்றுமில்லை, வணங்குவதை தவிர. எல்லாருக்கும் வணக்கம். இந்த விழாவில் கலந்துக்கிறது மிக்க மகிழ்ச்சி. அயோத்தி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் தாண்டிடுச்சு. இப்போவும் கூட ஏதோ ஒரு அவார்டு எங்கேயாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ படம் எடுக்கும்போது நாங்கள் அதை எதிர்பார்த்துலாம் பண்ணல. பிரீத்தி இருக்காங்க தெரியும், எப்படியாவது இந்த எமோஷ்னல் ஒர்க் அவுட் பண்ணிடணும், சின்சியராக பண்ணிடணும் அப்படின்னு தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஆஃப்டர் ரிலீஸ் இவ்வளோ அவார்டுகள் வர்றது ரொம்ப மகிழ்ச்சி. அதோட நீச்சியாக அந்த அவார்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டைமில் என்னோடய ப்ரொடியூசருக்கு, என்னோடய ஹீரோ சசிகுமார் சாருக்கு, பிரீத்திக்கு, எஸ்பால் சாருக்கு, அத்வைதுக்கு, இன்னும் படத்தில் வேலை பார்த்த எல்லா டெக்னீஷியன், என்னோடய கேமராமேன் மாதேஷ் மாணிக்கம், எடிட்டர் ரகுநந்தன் சார், மியூசிக் டைரக்டர், எல்லாத்துக்குமே நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ அங்கே இருந்ததில் ரொம்ப நன்றி. கூழாங்கல் டைரக்டர் சார்,
உங்கள் படத்தை பார்த்துட்டு நான் நைட்டு ஒரு 12-1 மணிக்கு பார்த்தேன். 3 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூக்கமே வரல. மறுபடியும் பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் நீங்கள் சொன்னது எனக்கு அவ்வளோ எனர்ஜியாக அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. மிக்க நன்றி. தேங்க்யூ சார். லியோ படத்தில் விஷுவல் எஃபெக்ட்ஸ் டீமில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே என்னோட வாழ்த்துக்கள். சார் இது வந்து படம் வந்து எந்த படம் மறந்துட்டீங்க போல, லியோ தான் இல்லையா? கரெக்டா? தேங்க்யூ. இல்லை ஜஸ்ட் ஃபார் ஃபன். தேங்க்யூ ஸோ மச் சார்.